நடைமுறை பேச்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். The fulfilled prophecy. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy and the fulfillment and the lessons what we can learn in today's modern day Christianity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறைவில் மின்னும் நட்சத்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாய் தொடர்ந்து இந்த 3 வாரமா ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுடைய சாட்சியை நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம். கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார், எப்படி உருவாக்கி வருகிறார், எப்படி நடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். அவங்க சொன்ன சாட்சியிலேருந்து நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். அது அநேகருடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக உள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் அநேகர் எங்களை தொடர்பு கொண்டு மெயில் மூலமாக, மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்தினீங்க. இப்படிப்பட்ட சாட்சிகளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நிறைய கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 3 வாரமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன காரியங்கள். இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களை நடத்தின விதம், கர்த்தர் உங்களை உருவாக்கின விதம், கர்த்தர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தின விதம் சொல்லும்போது உண்மையாக ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கடந்த வாரத்தில் நம்ம பேசும்போது எழுப்புதலில் சபை மேய்ப்பர்கள் அப்படிங்கிற புஸ்தகத்தை எல்லா போதர்களுக்கும் கொண்டு போய் கொடுத்து அந்த சபைகளை எழுப்புதல் தரிசனத்துக்கு நேராக கொண்டு போவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினான்னு சொன்னீங்க. அவங்களை தொடர்ந்து கூட்டத்தை நடத்தி அதுக்கப்புறம் அவங்கள 4 மாடியில் முகாம் நடத்தினதுக்கப்புறம் அப்படி நிறைய காரியங்கள் சொன்னீங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த நாட்களில் சபைக்கு தேவை. அடைக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு இந்த சபைகளை பலப்படுத்தவும், சபைகள் எழுப்பு தரிசனத்தை கொண்டு போகிறது தான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். எனக்கு அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன, இப்போ சென்னையில் ஒரு 3300 சபைகளை சந்தித்தோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க கடந்த இதில். அப்போ அந்த சபை போதலை சந்திக்கும் போது அங்கே சில அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். சென்னை பட்டணத்தில் சிறிதும் பெரிதுமான சபைகள் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான சபைகள் இருப்பதாக சொல்லப்படுது. அப்போ அப்படி போகும்போது நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு சில முக்கியமான காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நல்லா. நாட்டில் நாங்கள் சபைகளை போய் சந்திக்க போகும்போது இதுவரை நாங்கள் சென்னை பட்டணத்தில் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய எளிமையான போதகர்கள், அவங்க வசிக்கிறதுக்கு இடம் கூட இல்லை. ஒரு 4 தட்டி மாத்திரம் வைத்து அவர்களுடைய ஆலய ஆராதனை நடத்துவோம். ரொம்ப அது ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கொரோனா காலத்தில் அநேகருடைய குடும்பத்தில் மனைவி இறந்து, கணவன் இறந்து அவங்க செய்திருக்கிற ஊழியர்களை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதில் இப்படி பார்க்கும்போது இப்படிப்பட்ட காட்டிலாக இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஆட்களுக்காக தான் ஒருவேளை கர்த்தர் நம்மளை சபை மேய்ப்பல் கூட இந்த புஸ்தகத்தை கொடுக்க வைத்திருப்பாருன்னு யோசிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெரிய ஊழியர்களுக்கு போய் சந்திக்கிறது, பெரிய பெரிய தரிசன லீடர்ல பார்க்க ஆட்கள் இருக்காங்க. ஆனால் எளிமையான ஊழியர்கள் அந்த இடத்துல பார்த்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்ளும். ஒரு சின்ன ஒரு 4 தட்டி இருக்கும், அது மேலே ஒரு பேனர் வச்சு அவர்கள் நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஒரு ஒரு நிறைய ஒதுக்கு போகிற இடத்துல கர்த்தர் சபை நடத்தும் போது பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது. நாட்களில் அவர்கள் கர்த்தர் இதுக்காகவே ஒரு இந்த புத்தகத்தை கொடுக்க வைத்திருவோம். அவங்க சொன்ன காரியம் இந்த நாட்டில் ரொம்ப இந்த வார்த்தைகளை பலப்படுத்துது. தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் என்ன நடக்குமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிற நாட்களில் கர்த்தர் இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்காகவே இந்த சபைப்பு மைப்பர்களுக்கான இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கர்த்தர் நன்றி செலுத்த எங்களை பார்க்க முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய காரியம். ஏன்னா அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட கூட நிறைய சபை போதகர்கள் ஒரு நல்ல ஐக்கியத்தோடு இப்போ இருப்பாங்க. நிறைய சபைகள் இந்த தரிசனத்துல இணைந்து கொள்வதற்கு ஒரு பக்கபலமா இருக்கிறாங்க. உண்மையாவே ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வரும்போது அவங்களுக்கு அவங்க சபை குறித்து சொல்லும் போது இவங்க சபை குறித்து என்ன பேசுவாங்க கண்டிப்பா ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருந்துச்சு. நாங்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு கோஆர்டினேஷன், எங்களுக்கு நல்ல ஒரு ஒருமனம். அவங்கள தரிசனம் புரிந்து கொள்வோம். அந்த போதை நம்ம சந்தித்தோம், நேசிக்கும் ஒரு கருத்து நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு விசாரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம் இருந்திருக்கும். உண்மையாவே ரொம்ப ஆச்சரியம். இப்போ நீங்கள் சொல்லும் போது 2015 எழுப்புதல் தரிசனம், அதுக்கப்புறம் எழுப்புதல் தேவத்திட்டம், அப்புறம் எழுப்புதல் யுத்தம், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன வார்த்தை பரவு செய்வது, சபைகள் இல்லாமல் எழுப்புதல் சாத்தியமாகாது அப்படின்னு தேவனுடைய தீர்க்க தரிசி அவங்க பேசுனது மூலம் எழுப்புதல் சபை மேய்ப்பர்கள் அப்படிங்கிற புஸ்தகத்தை சபை போதல் கொடுத்து சபைகள் எழுப்புதல் தரிசனத்தை நேராக கொண்டு போனது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கும் சரி, இந்த கடைசி கால தேவ திட்டத்துக்கும் சரி, கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காரு? இப்போ நீங்கள்
என்ன காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி செய்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கடந்த வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து தீர்க்கதரிசன தலைமுறையில் உருவாக்குற ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்து பேசி தீர்க்கதரிசன தலைமுறை. ஓகே. தீர்க்கதரிசனம் போது எடுப்புதல் தலைமுறை, எடுப்புதல் எத்தனை வகைகள் குறித்து கர்த்தர் பேசினேன். முன்னால பேசணும் பார்த்தோம். ஆமா. கடந்த வருஷம் வந்து தீர்க்கதரிசன தலைமுறைகளை குறித்து கர்த்தர் பேசி எத்தனை வகையான தீர்க்கதரிசன தலைமுறை உருவாக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தர் பேசி அதற்கென்று பிரத்யேகமாக கடந்த வருடங்கள்ல இருந்து வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட் என்ற ஒரு கூடுகை நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஓகே. சென்னையிலையும் பெங்களூர்லையும் 2000க்கு அதிகமான ஆட்களை வந்து கலந்து கொண்டார்கள். அதில் அநேகர் கர்த்தர் இந்த கடைசி கால தீர்க்கதரிசன தலைமுறை உருவாக்கப்பட வேண்டிய விதங்கள், அவள் பயன்படுத்த வேண்டிய காரியங்கள், ஒரு இல்லாத காலங்கள் சபை எப்படி பயன்படுத்தப்படணும், அந்த கடைசி கால் எழுப்ப போகிற ஒரு தலைமுறை எப்படிலாம் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். இந்த கடைசி கால் எடுப்புல் என்பது வரப்போகிற ராஜாவை, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் அவரோட வருகையை ஆயத்தப்படுத்துறதுக்குரிய ஜனங்களை ஆயத்தப்படுறது தான் அந்த எழுப்புதல். அதை நோக்கி தான் அந்த தீர்க்கதரிசன அழைப்புகளும் இருக்கிறது. அதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். எழுப்புதல் என்பது சபை இல்லாமல் சாத்தியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 1ஆம் வருகையில் இயேசுவோட முதல் வருகையில் பார்த்தீங்கன்னா ஒரு எருசலேம் தேவாலயம், ஒரு யூத ஜனங்கள், இஸ்ரவேல் தேசமும் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தாங்க. ஆமா. இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒரு தேசத்துக்கு மாத்த வரப்போல, அகில உலகத்து வரப்போறார், ராஜாதி ராஜா வரப்போகிறார். ஆமென். அப்போ அந்த மாதிரி ஒரு ராஜா வருவதற்கு வெறும் ஒரு கூட்டத்தை ஒரு சபையை மாத்த ஆயத்தப்படுத்தினா பத்தாது. எல்லா ஜாதியின மக்களும் நாங்கள் யாவும் அவரை அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த வாக்குத்தை நிறைவேற்றுமானால் அப்ப கூட்ட உலகில் எல்லா மக்களுக்கும் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அந்த ராஜ்யம் என்னது என்று அறிவிக்கணும். வரப்போ ராஜாவுக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தணும், பூமியை ஆயத்தப்படுத்தணும். அப்ப கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருக்கு திரும்பும்படியான ஒரு கடைசி கால சந்ததி எழுப்புவோம். அந்த சந்ததி தீர்க்கதரிசன சந்ததியா இருக்கிற ஒரு சந்ததி எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் திட்டம் வைத்து தீர்க்கதரிசியோட அந்த காரியத்தை பேசி கர்த்தர் இந்த காரியம் நடத்த வைத்திருக்கிறார். ஓகே. நீங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வரப்போகிற அந்த கடைசி கால எழுப்புதலோட முக்கியத்துவம் என்ன, அப்போ அந்த எழுப்புதலுக்கு அந்த ஆயத்தப்படுத்துவதற்கு தீர்க்க தரிசன தலைமுறைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்ப அதெல்லாம் இல்லாம நீங்க தீர்க்க தரிசன தலைமுறையில 8 விதமான தீர்க்க தரிசன தலைமுறை இருக்கிறாங்க, 8 விதமான தீர்க்க 8 டைப்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம இப்ப இந்த வாய்ஸ் ஆஃப் 7 ட்ரம்பட்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன, அது என்ன தரிசனம் கொஞ்சம் விலக்கி சொன்னீங்கன்னா? அது கர்த்தருடைய, உங்களுக்கு தெரியும் ட்ரம்பட் அப்படின்னா எக்காலம். அந்த எக்காலங்கள் ஊதப்படும், முத்திரைகள் உடைக்கப்படும். ஆமென். முத்திரைகள் உடைக்கப்படும் போது ரகசியம் வெளிப்படும். ஓகே. அப்போ இந்த ரகசியம் முதலாவது யாருக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கிறவங்க தான் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையை அறிந்து கொண்டு அந்த சத்தத்தை கீழ்ப்படுகிற ஆட்கள் முதல்ல எழுப்பணும். அந்த ஆட்கள் யாரும் தீர்க்கதரிசனம் அறிந்தவங்க, ப்ராஃபிட்டிக் அனாயிண்டிங் இருக்கிற ஆட்களை கர்த்தர் வந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்க பேசி இருக்கிறார். ஓகே. அப்ப சென்னையில வந்து இந்த 7 ட்ரம்பட் மீட்டிங் கூடுகை நீங்க வந்து நடத்துனீங்க. அப்ப நிறைய ஜனங்கள் வந்து கலந்து கொண்டாங்கன்னு சொன்னீங்க. அப்ப அந்த தரிசனத்துல இணைஞ்ச ஜனங்க, அதாவது பாத்தீங்கன்னா இந்த எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கடைசி காலத்துல தீர்க்க தரிசன தலைமுறை எழுப்பப்படணும், அவங்க வந்து தேவனோட ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படணும், அப்படி நிறைய காரியங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்கதான் இத்தனை ஜனங்கள் வந்து ஆயத்தமா அந்த கூடுகை கலந்து கொண்டாங்க. அந்த கூடுகையில கலந்து கொண்ட பிறகு இந்த தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் அவங்க இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு திருப்பி போனா அது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ அவங்க தொடர்ந்து நடத்தப்படுவதற்கு இந்த சென்னையில் நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது பிளான் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இப்ப ஏதாவது பண்ணப்பட்டிருக்கா அப்படி ஏதாவது? நீங்கள் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்து வருது. இந்த தீர்க்கதரிசன அழைப்புல கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிச்சுக்கு அப்புறம் முதல் முறையில் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சு வந்து முதல் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஊழியமே எடுப்புகளுக்கான காரியங்களை கர்த்தர் உள்ள வரும்போது ஆன்லைன் பேர் தான் முதல்ல கர்த்தர் கொடுத்தது. ஏன்னா நாங்கெல்லாம் முழு நேரமா வந்து பகலில் நாங்கள் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை. அப்போ இரவு வேலையை முடிச்சுட்டு வந்து இரவு நேரத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபிப்போம். ஓகே. அப்படிதான் நாங்கள் ஆன்லைன் பேர் ஆரம்பிச்சு நீங்க அவனுடைய பெரிய கிருபில் 165 மாதங்களாக ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்களுக்கு மேல கண்டிப்பா ஒவ்வொரு மாசமும் சில நாட்கள்ல ஒரு நாள் ஆன்லைன் இருக்கும். அது பப்ளிக்கா எல்லாரும் வந்து நம்ம கூட இருக்கிற டீம்ல இந்த தீர்க்கதரிசன அழைப்பு பெற்றவங்க வந்து நாங்கள் காத்திருந்து கண்கள் திறக்கப்பட்டவர்கள், செவிகள் திறக்கப்படும், ஒரு தரிசனம் இருக்கிற வந்து கலந்து கொள்வாங்க. சில கர்த்தர் மேலதிகமான காரில் பேச ஆரம்பிச்சா நாங்கள் மாதிரி ஒரு சிறு குழுவா உட்கார்ந்து ஒரு சில நாட்களை 2 ஆன்லைட் 3 ஆன்லைட்லாம் கூட கர்த்தர் நடத்த கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எப்பெல்லாம் அழைக்கிறாரோ அந்த மாதிரி அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நாங்கள் கடந்து போவோம். இப்படி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்ச போது எங்களோட இருக்கிற ஒரு டீமும் அது இல்லாமல் தரிசனத்தில் சம்பந்தப்பட்ட அநேகர் வந்து இந்த ஊழியத்தை இணைய ஆரம்பிச்சாங்க. இது அப்படியே இணைந்து கூட ஒரு பெரிய ஒரு சேனையா மாற ஆரம்பிச்சுது. இப்போ இவங்கெல்லாம் ஒரு வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட் கூடிக்கு வருவாங்க, தீர்க்கதரிசிவங்க ஐயா பேசி எல்லாம் கூடிக்கு வருவாங்க.
இப்படி கடந்து வரும்போது எங்களோடு இணைந்து அவங்க கடந்து வரும்போது அடுத்து நாங்கள் என்ன செய்வது என்று அவங்கள இதில் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்களே கேட்பாங்க, ஆமா, கர்த்தர் பேசின உடனே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு சபைக்கு போகிறோம், அந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த தீர்க்கதரிசன அனுபவங்களை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்தும் அவங்க எந்த ஒரு காரியம் அவங்களுக்கு வந்து இருக்காது. எங்களால் அதுக்கு மேலதிகமாக பெற்றுக்கொள்ள முடியல, நாங்கள் என்ன செய்வது என்று தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய பெரிய கிருபையில நாங்கள் மாத்திரம் கூடி ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு சபையை எங்களுக்கு என்னுடைய தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தி பேசி அவர்களுடைய அந்த சபையை நாங்கள் ஆரம்பிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு சபையை ஏற்படுத்த கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. ஒரு தீர்க்கதரிசன சபை, தீர்க்கதரிசன கண்ணோட்டத்தில் இருக்கிற தீர்க்கதரிசன அழைப்பை பெற்று தீர்க்கதரிசன தரிசனம் உள்ள தேவ பிள்ளைகள் இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய கருத்தில் கொடுத்திருக்கிறார். அவனா இப்போ தீர்க்க தரிசன சபைனா இப்போ நான் சமீப நாட்களில் சில இடங்கள்ல பார்க்கும்போது தீர்க்க தரிசன சபை அப்படின்னா அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி காரியம்லாம் வந்து சொல்லப்படுது. இப்போ நீங்க சொன்ன காரியத்தை பார்க்கும்போது தீர்க்க தரிசன சபைனா இதை தாண்டி கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன காரியங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்குற சபை அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்றால் நம்ம வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன ஒரு தீர்க்கதரிசனம் என்பது கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு செய்தி. அது ஒரு ஆலோசனையாக இருக்கலாம், ஒரு எச்சரிப்பாக இருக்கலாம், ஒரு கட்டளையாக இருக்கலாம், ஒரு பிரமாணமாக இருக்கலாம். தேவன் யாருக்கு எதை சொல்ல விரும்புகிறாரோ அதுதான் தீர்க்கதரிசனம். அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை படித்து அதை ஜனங்களுக்கு சொல்லி நம்ம எல்லாம் கூடி நின்று கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர் சமூகங்களை காத்திருக்கவும் அந்த தீர்க்கதரிசனத்தில் இன்னும் மேலதிகமாக நம்ம தெரிந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக தான் இந்த காரியத்தை கர்த்தர் இந்த தீர்க்கதரிசன அழைப்பு. மற்றவங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய காரியம் நமக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க நிறைய பார்த்துட்டு தீர்க்கதரிசன ஊழியங்களை நம்ம அப்படிப்பட்ட காரியம் செய்யலை. இது முற்றிலுமாக ஃபுல்லா ப்ராஃபஸி சம்பந்தப்பட்ட காரியம். தேவன் பேசுவாரு, ஒரு மதர் ப்ராஃபஸி எடுத்து வைத்து அதுல வருது தரிசனம் வைத்து கொண்டு ஜெபிக்கிறது தான். ஒரு கர்த்தர் வந்து பட்டல் ஒரு தீமை வருது அப்படி கர்த்தர் ஒரு சின்ன ஒரு வார்த்தை பேசியிருப்பார், அந்த வார்த்தையை முடிஞ்சுவிடும் இல்லை, அதை தொடர்ந்து எடுத்து வைத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வைத்து கர்த்தர் எப்போ சொல்லியிருக்காரு, எந்த காலங்களில் சொல்லியிருக்காரு, அது பின்புலமும் நடக்க வேண்டிய சம்பவங்கள் என்ன, இப்போ தேவனுடைய வருகைக்கு முன்னால் என்ன அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலவாறு யுத்தங்கள், அங்கே வந்து ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனவிரோதமாக ஜனங்கள் எல்லாம் நிறைய காரியம் நடக்கும்னு சொன்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல, அந்த காலம் என்னது என்பதை அறிந்து அந்த காலத்துக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த முடிய காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று அதற்காக செபிக்கிற ஒரு திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விடுறார். ஓகே, அப்போ இந்த சபையினோட பிரதானமான நோக்கமே அடுத்து எழும்ப வேண்டிய இந்த தீர்க்க தரிசன தலைமுறை உருவாக்குவதற்கும் பலப்படுத்துவதற்கும் அவங்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ சிலர் வந்து ஒரு சபைகளை போய் நிற்கும் போது அவங்க சிலர் தீர்க்க தரிசனமே இல்லை, அது முடிஞ்சு விட்டுன்னு சொல்ற ஆட்கள் நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் பைபிள்லேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்குது. தீர்க்க தரிசனம் கேட்கக்கூடாதுன்ற ஆட்களை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் என்பது அது எவ்வண்ணமாய் கர்த்தர் பேசுறாரு, பேச வேண்டிய காரியங்களை சாராம்சம் என்ன, யாருக்காக பேசுறாரு, அது ஒரு எச்சரிப்பா, அது வந்து ஒரு கர்த்தர் சொல்ற ஒரு ஆலோசனையா, ஒரு தீமையான காரியம் வருது வெளிப்படுத்தும் விசேஷத்துல போட்டிருக்குது. ஆமா, கடைசி காலத்துல அந்திகிறிஸ்து வரப்போகுது, சோதனை கால தப்பு வைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துவார். யாருக்கு? தெரிந்து கொள்ளப்படும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் தீர்க்கதரிசன சந்ததி. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டோட கண்கள் முதல்ல திறக்கப்பட்டிருந்தாதான் அவங்களும் முதல்ல தீர்க்கதரிசனத்தையே பார்க்க முடியும், தரிசனங்களே போக முடியும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தீர்க்கதரிசி இல்லை, நான் தீர்க்கதரிசி கிடையாது. தீர்க்கதரிசி அழைப்பை பெற்றிருக்கிற, அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, தீர்க்கதரிசனம் புரிந்து கொள்ளுகிற அந்த காலம் நடத்தப்படுற ஒரு அழைப்புல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓகே ஓகே ஓகே, நீ சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஒருவேளை நான் என்ன யோசிக்கிறேன்னா, சென்னை பட்டணத்துல ஒரு 6000க்கும் அதிகமான சபைகள் இருக்கு. இதற்கு மத்தியிலையும் இந்த நாட்கள்ல கர்த்தர் வந்து தேவனுடைய தீர்க்க தரிசனம் மூலமா பேசி ஒரு சபையை கர்த்தர் வந்து ஏற்படுத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த சபையினோட நோக்கமும் திட்டமும் தரிசனமும் ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வந்து இன்னைக்கும் நம்ம முன்னேற ஒரு வேலை செய்து கூட தான் ஊழியத்தை செய்யறோம். ஓகே, அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி காலம் நீங்க சபை இப்ப ஆரம்பிக்கும் போது அப்போ சபையோட பாஸ்டர் யாரு, நீங்களா? இல்ல நான் எங்க சபையில பாஸ்டர் ராபின் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, ஒரு ஐடி துறையில இருந்து வேலை செய்து கூட கர்த்தர் ஊழியத்தை செய்கிறாரு. ஓகே, அந்த தரிசனத்தை அழைப்பை கர்த்தர் கொடுத்தனால ஓகே, நான் கூட இருந்து நாங்க செய்தி கொடுப்பேன் கர்த்தர் ஊழியத்தை செய்வதற்கு. ஓகே, உடன் இருந்து ஊழியத்தை செய்யற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவரு சபையை நடத்துவார். ஓகே, அப்போ உங்க டீம்ல இருக்கிறவங்க வந்து கூடி ஆராதிப்பதற்கும் இந்த தீர்க்க தரிசன அழைப்பு தான், வேற எந்த ஒரு காரியமும் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து வரவங்களுக்கு மாத்திரம் இந்த சபை இந்த அழைப்புல வளர்வதற்கும் இந்த அழைப்புல இன்னும் பலப்படுத்தப்படுவதற்கும் கடைசி நாட்கள்ல தேவன் பேசுற காரியத்தை விளங்கிக் கொள்வதற்கும் இந்த அழைப்புல தொடர்ந்து அவங்க ஓடுவதற்கும் சரியா சொன்னீங்க, அவங்க உருவாக்கப்படுவதற்கும் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்திருக்காரு சொல்ல வரீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்ப இந்த சபை மூலமா என்னென்ன காரியங்கள் வந்து இப்போ செய்ய கடைசியில வந்து கர்த்தர் நீங்க சொன்னீங்க இந்த தீர்க்க தரிசன அழைப்புக்காக தான் இந்த சபை அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த சபை மூலமா
இந்த அழைப்பு நிறைவேற்ற என்னென்ன காரியங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு? நீங்க சபையோட தரிசனம் என்னன்னு கேட்டீங்க. சபையில ஜனங்கள் கூடி ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எங்களோடு வர்ற சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும், தீர்க்கதரிசி யாரு தீர்க்கதரிசியா இன்னைக்கு எல்லாரும் அதுதான் இன்னைக்கு ஜனங்கள் ஒரு பெரிய குழப்பம். கரெக்டா சொன்னீங்க. தீர்க்க தரிசனம் அப்படின்றது என்னன்னு சொல்லி இன்னும் நமக்கு நிறைய பேர் புரியல. நமக்கு மற்றவங்களை பத்தி கவலை இல்லை. நம்மளோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சின்ன குடும்பம் பெரிய குடும்பம் கொடுக்கப்பட்ட மந்தைகளை கர்த்தர் எவ்வளவு பேரை எப்படி மேய்ச்சல் தான் கேட்பாரு தவிர அது எவ்வளவு கேட்க போறோம். கண்டிப்பா நீங்க கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைனா என்ன, தீர்க்கதரிசன அபிஷேகம்னா என்ன, தீர்க்கதரிசி என்றால் யார் தீர்க்கதரிசனம் சொல்லுவா, தீர்க்க சொல்லப்படுற ஆட்களை பார்க்கும்போது இன்னைக்கு பலருக்கு கூட அதை பார்க்கும்போது அந்த நம்ம சொல்லுவாங்க பகுத்தறிகிற டிசன் பண்ற ஸ்பிரிட் பெரிய ஜனங்கள் கூட இல்லாத ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது. யாரை பார்த்தாலும் தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம ஸ்டேஜ்ல ஏற்றி அப்படிலாம் நம்ம பார்க்குற நேரத்தில் அட்லீஸ்ட் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம வந்து கர்த்தருடைய காரியம் சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு வெளிப்பாடுகளுக்கும் தீர்க்கதரிசனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. நமக்கு வந்து முதல் காலகட்டத்தில் கர்த்தர் வந்து எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் கொண்டு கடைசி காலத்தில் வரப்போகிற அந்த 7 வருஷத்தை தாண்டி நம்ம போக போகிறோம். இந்த 7 வருஷத்தை சபை எப்படி சந்திக்க போகுது, அந்த தீவில் எப்படி ஜனம் விடுவிக்கப்பட போகுது, ஜனக்குள்ள எப்படி அந்த கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்படணும், விசுவாசம் எப்படி பலப்படுத்தப்படணும். இதோ உலகத்தில் வரும்போது எல்லாருக்கும் ஆனால் விசுவாசத்தை காண்பது அறியுது. அப்படியானால் சபையானது விசுவாசத்துல பலப்படுத்தப்பட ஸ்திரப்படுத்தப்பட விசுவாசத்துல இன்னும் தன்னை வயிறாக விற்க வைக்கிற ஆட்களை எப்படியாவது ஆயத்தப்படுத்தி இந்த 7 வருஷ காலகட்டத்தை அதை தாண்டி அவளுக்கு கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் சேர்க்கிறது தான் இந்த சபையுடைய தரிசனம். அதுக்காக தான் தீர்க்க சபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசனம்ன்றதுக்கும் வெளிப்பாடு ரெவலேஷனுக்கும் ப்ராஃபஸியும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களா இருக்கிறோம். நான் இடத்துல பார்க்கிறோம். அது அவங்களோட தரிசன அழைப்பு. நம்மளோட இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்பாடுனா என்ன, தீர்க்கதரிசனம் என்ன, அழைப்புனா என்ன, அபிஷேகம்னா என்ன அப்படின்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ள ஆண்டு ஒரே அழைச்சார்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம். ப்ராஃபட்டிக் பைபிள் ஸ்டடி. ஓகே. முதல் வெள்ளிக்கிழமையில ஆல்நைட் பேர் நடத்துகிறோம். ஓகே. சில சமயம் கர்த்தர் சொன்னார்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மாத்திரம் வந்து காத்து வந்து செபிக்கிற காரியம். அதில் ஒவ்வொரு எல்லாமே தீர்க்கதரிசி சார்ந்துதான். ஓகே. எடுப்புல காரியமா இருந்தாலும் கர்த்தர் பேச தீர்க்கதரிசியில் வைத்து எந்த ஒரு ஜெபமா இருந்தாலும் அந்த எல்லாமே தீர்க்க சம்பந்தப்பட்டது. ஆனால் எல்லாமே சுயமானது இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி பேசின ஒவ்வொரு வார்த்தையின்படி வைத்து நம்ம அந்த காரியத்தை நம்ம செபிக்கிறோம். எப்படியாவது கொடுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் பக்கம் சேர்க்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து அந்த ஊழியத்தை நமக்கு வந்து ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தப்படனால கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தாலும் சபை பக்கம்லாம் இருக்கிறோம். அவ்வளோ நான் பாஸ்டர் கிடையாது. நான் இன்னும் வந்து ஒரு சகோதரனாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிறைய காரியங்கள் வந்து சபையை குறித்து பேசுனது ரொம்ப ஆச்சரியம். எனக்கு நீங்கள் சபைன்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் ஒரு கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் இந்த சபை வந்து எல்லா மற்ற காரியத்தை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானது, இந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு சபை கர்த்தருக்கு வேணும்னு சொன்னதுனால. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் டீமில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த சபையில் இன்னொரு காரியம் சொல்லணும். ஆன்லைன் பேரில் நிறைய போதல் வந்து கலந்துக்கிறாங்க. போதல் கலந்து கொள்றாங்க. நம்ம ஆரம்ப காலத்தை போதலில் வைத்து ஒரு நிறைய ஆன்லைன் பேர் நடத்திருக்கோம் பட்டணத்தில். அப்படி தரிசனம் உள்ள போது நம்முடைய இணைந்து நம்ம ஆன்லைன்லாம் கூடி வருவார்கள். வந்து இணைந்து நம்ம கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையில் வைத்து அதை அறிந்து நாம் அதுக்காக காத்து செபிப்போம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இதை பார்க்கும்போது நீங்கள் அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபை அமைப்பில் ஒரு சுவிசேஷகராக கர்த்தர் அழைச்சி எழுப்புதல் தரிசனத்தை கர்த்தர் கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி உங்கள் பழைய வாழ்க்கை அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் இரத்தத்தினால் கழுவி அபிஷேகித்து அழைப்பை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தரிசனத்தை கொடுத்து ஒரு சுவிசேஷகரும் அப்புறம் வந்து ஒரு மிஷனரி தாகம் அதுக்கப்புறம் எழுப்புதல் தரிசனம் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனத்தை கொண்டான ஒரு ஆயத்தப்படுத்தி இன்னைக்கு வந்து இந்த தீர்க்க தரிசன தலைமுறை உருவாக்குவதற்கு ஒரு சபையினோட பொறுப்பையும் கர்த்தர் கரங்களை கொடுத்து அதனை அடுத்து நீங்கள் சொன்ன இந்த 4 வாரங்களும் உங்களோட சாட்சி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. இது உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு காரியத்தை சொன்னீங்க, நிறைய சபை போதகர்கள் வந்து முழு இரவு ஜெபத்தில் வந்து கலந்து கொள்றாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ ஒரு சபையில் ஆன்லைன் பேர் நடக்குது, அவங்க வந்து சபை அழைப்பு பெற்றவங்க இல்லை, இப்போதான் சபை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம தரிசனம் அழைப்பு திட்டம் முக்கியம் அப்படிங்கறத வந்து இணைஞ்சு வந்து வர்றது வந்து ரொம்ப ஆச்சரியம். தேவன் கூட இருந்தாருன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கு செய்வார். நமக்கு வந்து ஒரு அஜெண்டா, நம்முடைய ராஜ்யத்தை கட்ட இல்லை, நாட் டு பில்ட் தி கிங்டம் ஆஃப் அவர் ஓன், we need to build the kingdom of God. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தால கர்த்தர் நம்ம நடத்துகிறார்.
ரொம்ப சந்தோஷம். அப்ப கடைசியில நீங்க சொன்ன அந்த 2019 ஒரு தீர்க்க தரிசனம் வந்து கர்த்தர் வந்து தேவனுடைய தீர்க்க தரிசனம் அவங்க பேசினாங்க, நிறைய சபைகளை பக்கபலமா தருவன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் படி கர்த்தர் நிகழ்ந்து ஒரு சபை போதவர்கள் நல்ல ஒரு ஐக்கியம், நிறைய ஜனங்கள் வந்து உருவாக்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. உண்மையாவே உங்க சாட்சி மூலமா நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இது பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி முடிக்கிற நேரத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு, அதனால உங்க 4 வாரமும் தொடர்ந்து எங்க மத்தியில கடந்து வந்து உங்கள் சாட்சிகளை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை இன்னும் விசுவாசத்துல பலப்படுத்தி எங்களை இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பேர். வந்து எங்களை தேடி எங்களை வந்து ஒரு நாங்கள் எளிமையான எங்களை வந்து நீங்கள் தேடி வந்து எங்களை சாட்சி எடுக்க கற்றுக்கிட்ட வாய்ப்புக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் மாத்திரம் மனசுன்னு நான் நினைக்கிறேன். நிற்கிறேன் எண்ணுகிறேன், எவனோட ஆதப்பட்டிக்கு எச்சரிக்கையாக தன்னை காத்துக்கொள்ள கடவன். ஒரு ஊழியத்தை யாருமே தேவன் தான் கடைசி நிற்க வைக்கணும். அதுக்காக தொடர்ந்து எங்களுக்காக எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. என்ன நேர்களே, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுல. கடந்த 4 வாரமா அண்ணன் அவங்களோட சாட்சி, அவங்களை கர்த்தர் பயன்படுத்தின விதம், கர்த்தர் அவங்களை உருவாக்கின விதம், கர்த்தர் அவங்களை நடத்தின விதம், இப்போ அவங்க கர்த்தருக்கு என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒவ்வொரு காரியமும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முழு நேர ஊழியக்காரர் அல்ல, வேலை செய்து கொண்டே இவ்வளவு காரியங்கள் கர்த்தருக்கு என்று செய்கிறாங்க. ஒவ்வொருவரோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். நம்ம வேலை செய்து கொண்டிருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தருக்கு என்று எழும்பி பிரகாசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு பெரிய சாட்சி. நான் உண்மையாவே கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.